सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 5/2/1977 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு மகான் நிலையின் ஆதாரம். குழந்தைகள் எதன் ஆதாரத்தில் இந்த அளவு மகான் ஆகிறார்கள்? அப்படி என்ன என்ன மகிமை இருக்கிறதோ அந்த மகிமையை தந்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அனைவரும் உங்களுடைய 3 ரூபங்களின் மகிமையை தெரிந்திருக்கிறீர்களா? ஒன்று அனாதி சொரூபத்தின் மகிமை, இரண்டாவது தற்சமய பிராமண வாழ்க்கையின் மகிமை, மூன்றாவது எதிர்கால ஆதி சொரூபத்தின் மகிமை. ஆதி சொரூபத்தின் மகிமையையோ இன்று வரை நீங்கள் சர்வகுண சம்பன்னமானவர்கள், 16 கலைகள் நிரம்பியவர்கள், சம்பூர்ண நிர்விகாரி, மரியாதா புருஷோத்தமர்கள் மற்றும் முழுமையான அஹிம்சைவாதிகள் என்று பக்தர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மகிமை இறுதி ஃபரிஷ்தா சொரூபத்தினுடையது, அதாவது எதிர்கால ஆதி சொரூபத்தினுடையது. எப்படி பிரம்மாதான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிறார் என்று கூறுகிறோம், அப்படி நீங்களும் இறுதி ஃபரிஷ்தா நிலையிலிருந்து தேவதை ஆவீர்கள். அப்படி இது ஆதி சுரூபத்தின் மகிமை. அனாதி சுரூபத்தின் மகிமை எது தந்தையின் மகிமையாக இருக்கிறதோ அது மாஸ்டர் சொரூபத்தில் உங்களுடைய அனாதி சொரூபத்தின் மகிமையாக இருக்கிறது. எப்படி மாஸ்டர் சர்வசக்திவான், மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர், மாஸ்டர் ஆனந்தம் நிறைந்தவர், மாஸ்டர் அமைதி நிறைந்தவர் ஆகியவை. தற்சமயம் உயர்ந்த பிராமண சொரூபத்தின் மகிமையாக என்ன இருக்கிறது? பிராமணர்களின் வாழ்க்கைக்கு முக்கியமாக 4 ஆதாரங்கள் இருக்கின்றன. படிப்பவர் மற்றும் படிப்பிப்பவர்களை பிராமணன் என்று கூறப்படுகிறது. பிராமண வாழ்க்கை என்றால் இறை மாணவ வாழ்க்கை. படிப்பின் முக்கியமான 4 பாடங்கள் இருக்கின்றன. அவைகள்தான் பிராமண வாழ்க்கையின் 4 ஆதாரங்கள். மேலும் இதே ஆதாரத்தினால் பிராமண சொரூபத்தின் மகிமை இருக்கிறது. மேலும் அது 1 பரமாத்ம ஞானி, 2 சகஜ ராஜயோகி, 3 தெய்வீக குணமுடையவர், 4 உலக சேவாதாரி. இதுதான் தற்சமயத்து பிராமண வாழ்க்கையின் மகிமையாகும். தன்னுடைய 3 சொரூபங்களின் மகிமையை தெரிந்து கொண்டு தன்னுடைய மகான் நிலையை பாருங்கள். மேலும் எந்தெந்த லட்சணத்தை நடைமுறை வாழ்க்கையில் நிரந்தரமான ரூபத்தில் கடைபிடித்திருக்கிறேன் என்று சோதனை செய்யுங்கள். பரமாத்மா ஞானியில் இவர் பரமாத்மா ஞானி என்று வெளிப்படையாக தெரிகிற மாதிரி அப்படி என்ன விசேஷ லட்சணம் இருக்கிறது? முக்கியமான லட்சணம் எது? ஒவ்வொரு பாடத்தின் லட்சணம் வேறு வேறாக இருக்கும். பரமாத்மா ஞானி என்றால் ஞானம் நிறைந்தவர், ஞானம் நிறைந்தவர் என்றால் பரமாத்மா ஞானி என்பதாகும். ஞானத்தின் விசேஷ பிராப்தி என்ன? ஞானத்தின் பலன் என்ன? ஞானத்தின் பலன் என்றால் பரமாத்மா ஞானியின் முக்கிய லட்சணம் ஒவ்வொரு எண்ணத்தில், வார்த்தையில், காரியத்தில், தொடர்பில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் நிலை இருக்கும். இதைத்தான் பற்றற்ற மற்றும் அன்பான நிலை என்று கூறுவது. அந்த நிலைதான் ஜீவன் முக்தியின் நிலையாகும். காரியங்கள் செய்து கொண்டும் பந்தனங்களிலிருந்து விடுபட்ட நிலை. அதாவது பரமாத்மா ஞானியின் விசேஷ லட்சணம் என்னவென்றால் அனைத்திலிருந்தும் விடுபட்ட மற்றும் ஜீவன் முக்தி நிலை. ஞானம் என்றால் அறிவு, விவேகம். விவேகம் நிறைந்தவர் எப்பொழுதும் தன்னை பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட செய்வதின் விவேகத்தை வைத்துக் கொள்கிறார். அப்படி பரமாத்மா ஞானியின் விசேஷ லட்சணம் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி என்பதாகும்.
இதே விதமாக சகஜ ராஜயோகியின் லட்சணமாக என்ன இருக்கும்? யோகி என்றால் யோகயுக்த், அதாவது யோகம் நிறைந்தவர். யோகயுக்த் யுக்தியுக்த், யுக்தி நிறைந்தவர். அவர் எண்ணம் மற்றும் காரியத்தின் சமநிலையின் சித்தி சொரூபமானவராக இருப்பார். நல்லது. தெய்வீக குணம் நிறைந்தவரின் முக்கிய லட்சணமாக என்ன இருக்கும்? திருப்தியாக இருப்பது மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்துவது. அவருக்கு அனைவரின் திருப்தியின் ஆசீர்வாதம் கிடைக்கும், அதாவது இறை பல்கலைக்கழகத்தின் சான்றிதழ் கிடைக்கும். உலக சேவாதாரியின் விசேஷ லட்சணமாக என்ன இருக்கும்? உலக சேவாதாரி என்றால் பணிவானவர் மற்றும் களைப்படையாதவர். எப்பொழுதும் பிரகாசமாக எரியும் ஜோதியாக இருப்பார். எரியும் ஜோதி என்றால் தூக்கத்தை வென்றவர் என்பது மட்டுமல்ல, ஆனால் அனைத்து தடைகளையும் வென்றவர். அவரைத்தான் பிரகாசமாக எரியும் ஜோதி என்று கூறுவது. நினைவு இருப்பது கூட விழித்திருப்பதாகும். எனவே இப்பொழுது இந்த அனைத்து லட்சணங்களை எதிரில் வைத்து இறை பல்கலைக்கழகத்தில் முழுமையான பட்டத்தை பெற்றிருக்கிறேனா என்று பாருங்கள். 4 பாடங்களின் ஆதாரத்தில் என்னென்ன மகிமை கூறியிருக்கிறோமோ அதுதான் பிராமண வாழ்க்கையின் பட்டமாகும். அப்படியானால் இந்த பட்டத்தை பெற்றிருக்கிறீர்களா? இது தற்சமயத்தின் பட்டமாகும். ஃபரிஷ்தா சொரூபத்தின் பட்டமோ வேறு ஆகும். ஆனால் இப்பொழுதோ ஒவ்வொருவரும் தன்னை ஞானி, யோகி, சேவாதாரி என்று கூறுகிறீர்கள் இல்லையா? அப்படி தன்னை என்னவென்று கூறுகிறீர்களோ, நினைக்கிறீர்களோ, மேலும் அனைவரும் சாஸ்திர ஞானிகள். நாங்கள் பரமாத்ம ஞானிகள், அவர்கள் அனைவரும் ஹடயோகிகள், நாங்கள் சகஜ ராஜயோகிகள் என்று சவால் விடுகிறீர்கள். தெய்வீக குணம் நிறைந்தவர் என்றால் தாமரை மலருக்கு சமமான வாழ்க்கை உள்ளவர்கள். நாம் உலகத்திற்கு நன்மை செய்பவர் என்றால் சேவாதாரிகள். எனவே என்ன சவால் விடுகிறீர்களோ அதுதான் லட்சணத்தில் தென்பட வேண்டும். இது கடினமா என்ன? இதுவோ பிராமணர்களின் இயற்கையான தர்மம் மற்றும் கர்மமாகும். எது ஜென்மத்தின் ஜாதியின் தர்மம் மற்றும் கர்மமாக இருக்கிறதோ அது கடினமாக இருக்காது. தற்சமயத்து மகிமையை உண்மையான நிரந்தர தர்மம் மற்றும் காரியமாக ஆக்குங்கள். புரிந்ததா? நல்லது. அந்த மாதிரி லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்கக்கூடிய 3 சொரூபங்களின் மகிமையினால் மகான் ஆகக்கூடிய, எப்பொழுதும் விடுபட்ட, ஜீவன் முக்த், யுக்தியுக்த், எப்பொழுதும் திருப்தியாக, எப்பொழுதும் களைப்பற்ற, பணிவான, எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும் ஜோதியான உயர்ந்த பிராமணர்களுக்கு ஆதி தந்தை மற்றும் அனாதி தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம்: பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தை தெரிந்து அதை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய அனைத்து விசேஷங்கள் நிரம்பியவர் ஆகுங்கள். நாடகத்தின் நியமப்படி சங்கம யுகத்தில் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்கும் விசேஷம் கிடைத்திருக்கிறது. மாலையின் மணி மாலையின் கடைசி மணியாக இருந்தாலும் அதிலேயும் விசேஷம் இருக்கிறது என்றால் பிராமண ஜென்மத்தின் பாக்கியத்தின் விசேஷத்தை தெரிந்து கொள்ளுங்கள் மற்றும் அதை காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். ஒரு விசேஷத்தை காரியத்தில் ஈடுபடுத்தினீர்கள் என்றால் இன்னும் விசேஷங்கள் தானாகவே வந்துவிடும். ஒன்றின் எதிரில் 0 போட்டு அடுத்து அனைத்து விசேஷங்கள் நிரம்பியவர் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: மன்மனாபவ என்ற மந்திரத்தின் நினைவு எப்பொழுதும் இருக்கிறது என்றால் மனம் அலைப்பாய்வது நின்றுவிடும். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वर्षा मिलेगा तुमको। ओम शांति।